காலை வணக்கம். அடுத்தது ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த இடைநிலை உத்தரவு, அந்த இடைநிலை உத்தரவு இன்டர்லோகட்டரி ஆர்டர்னு சொல்லி இடைநிலை உத்தரவு வேறு, இடைநிலை மனு உத்தரவு வேறு, அப்புறம் தீர்ப்பு வேறு, தீர்ப்பு வேறு, டிகிரி வேறு. ஸோ இதில் என்னென்னா நிறைய விஷயங்கள். ஒரு முழு வழக்கு ஒரிஜினல் சூட்டு முடிவுப்படும்போது ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டிகிரி தராங்க. அதே மாதிரி ஒரிஜினல் பெட்டிஷன் போடுறீங்க, அப்போது ஒரிஜினல் பெட்டிஷன் போடும்போது அதில் என்ன ஆர்டர், டிக்ரிட்டல் ஆர்டர் ஃபைனலாக டிஸ்போஸ் பண்ணும்போது இடையில் ஏதாவது உத்தரவு பிறப்பித்தார், அது இன்டர்லோகட்டரி ஆர்டர். கிரிமினல் சைட்லேயும் அப்படி இன்டர்லோகட்டரி ஆர்டர் இருந்தால் ரிவிஷன் வராது, அப்பீல் தான், இது 482 தான் போடணும், சூப்பர்டெண்டன்ஸ் ஓவர் த பவர். இந்த இஷ்யூஸ் அடிக்கடி பிரச்சனைகளை உருவாக்கிட்டு தான் வருது. கன்ஃபியூஷன்ஸ் ஆர் ஆஃப்டர் கன்ஃபியூஷன்ஸ். இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக இந்த பாட்னா ஹைகோர்ட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய டிக்ஷனரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இன்டர்லோகட்டரி ஆர்டர்னா என்ன, ஆர்டர்னா என்னன்றதை தெளிவுபடுத்தியிருக்காங்க. இது பாருங்கள், ஏஆர் 2026 பாட்னா 55 ஹர்ஷ சர்மா வேர்சஸ் அபினவ் சிங். இதில் ஃபேமிலி கோர்ட் ஆக்ட் செக்ஷன் 19 பிரகாரம் அப்பீல் தான் போடணும்னு அதர் சைடு ஆர்கியூ பண்ணும்போது இவங்க நீதிமன்றம் என்ன சொல்லுது, இல்லை இது ஒரு ஷார்ட் இஷ்யூ, கணவன் மனைவிக்குள் இருக்கிற பிணக்கின் காரணமாக பெண் குழந்தையினுடைய இடைநிலை பொறுப்பு இன்டீரியம் கஸ்டடியை உத்தரவு பிறப்பிச்சது, இது இன்டர்லோகட்டரி ஆர்டர் தான், இதுக்கு மேலே அப்பீல் வராது அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 19 ஃபேமிலி கோர்ட் ஆக்டில் எதுக்கெல்லாம் அப்பீல் போகலான்றதை விலைக்கு சாகுது. அடுத்தது இந்த இடைநிலை இது அப்பீல் இந்த மிஸ்லேனியஸ் பெட்டிஷன் போட்டதுனால இதை ஏற்றுக்கொண்டு, ஆனால் அதே நேரத்தில் நீதிமன்றம் ஃபேமிலி கோர்ட்டு அந்த குழந்தையினுடைய பேசி அதனுடைய மனநிலை எப்படி இருக்குது, அது போக விரும்புதா என்ற அடிப்படையில் கருத்து மனதில் கொள்ளாமல் இந்த நிலை உத்தரவு பண்ண ரிமாண்ட் பேக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த தீர்ப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 12 ஆஃப் தி கார்டியன்ஷிப் அண்ட் வார்ட்ஸ் ஆக்டை எங்கெல்லாம் இடைநிலை உத்தரவுகள், எப்படிலாம் இடைநிலை உத்தரவுகள், அது நீங்கள் படிச்சுக்கலாம். நேராக ஏபிஎஸ் கார்பஸுக்கு போகிறதுக்கு போல கார்ட்ஸ் அண்ட் வார்ட்ஸ் ஆக்டில் போடலாம். தவறாக பொறுப்பில் இருந்த குழந்தைய கூட மீட்டு எடுக்கலாம். உங்கள்கிட்டேருந்து கஸ்டடி போயிட்டு பிடிக்கிட்டு போனால் கூட மீட்டு எடுக்கலாம். அதெல்லாம் இருக்குது, படிச்சுக்குங்க. செக்ஷன் 47 கார்டியன்ஷிப் ஆக்டில் எதுக்கெல்லாம் அப்பீல் போடலான்னு இருக்குது. ஃபேமிலி கோர்ட் ஆக்டில் செக்ஷன் 7 and 19, 7 மனு போடுறது, 19 அப்பீல் போடுறது. இதெல்லாம் முக்கியமாக இருந்தாலும் என்னுடைய கவனம் உங்களுக்கு எது அழைத்து கொள்ள போகிறதுன்னு சொன்னால், பேராகிராஃப் 4ல் பிளாக் லா டிக்ஷனரியில் ஆர்டர், இன்டர்லோகட்டரி ஆர்டர் மீனிங்கை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு முழுமையான உத்தரவு ஒரு நீதிமன்றம் பிறப்பிக்கிறது ஆர்டர்னு சொல்கிறாங்க. இன்டர்லோகட்டரி ஆர்டர்ன்றது என்னன்னா, இறுதிநிலை உத்தரவு இல்லாமல் இடைநிலை உத்தரவு தான் இன்டர்லோகட்டரி ஆர்டர்னு சொல்லிட்டு பேராகிராஃப் 14ல் அதுலேயும் டிசிஷன் பண்ணியிருக்காங்க. டிசிஷன் கொலேட்டரல் ஆர்டர் டாக்ட்ரின் அப்படின்னு ஒரு டாக்ட்ரினை பற்றி பேசியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்க. சுப்ரீம் கோர்ட் ஏஆர் 1981 கேஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் இறுதியாக அவங்க நீதிமன்றம் கொடுத்த முடிவு என்ன சொன்னால், இந்த செக்ஷன் 19 ஃபேமிலி கோர்ட் ஆக்ட் பிரகாரம் இந்த கார்டியன்ஷிப் இடைநிலை உத்தரவுக்கு மேல்முறையீடு இல்லை, அது ரிவிஷன் மாதிரி சிவிலில் போடல. அதான் 227, 226 ரிட்டு, 227 சூப்பர்டெண்டன்ஸ் பவர் ஓவர் தி சபார்டினேட் கோர்ட்ஸ். அந்த நிலையை அதை கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கின்னு நீங்கள் இப்போ இது பண்ணணும். அதனால் இன்டர்லோகட்டரி ஆர்டர்னா என்ன, ஃபைனல் ஆர்டர்னா என்ன, டிக்ரிட்டல் ஆர்டர் என்னான்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிறது இந்த ஜட்ஜ்மெண்ட்டு உங்களுக்கு உதவும் அப்படின்னு என்னுடைய எண்ணம். அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குவீங்கன்னு நம்புகிறேன். காலை வணக்கம், நன்றி.